வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த குழம்போட சுவைக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணும், அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 6 வரமிளகாய், 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கல்பாசி, கருகாத அளவுக்கு அளவான தீயில் ஒரு 30-40 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் கசகசாவையும் போட்டு பேன் சூட்லேயே ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுவிட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 கப் அளவுக்கு துருவின தேங்காயையும் போட்டு 1 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் தூள். இது இல்லைன்னா பரவாயில்ல, இதை நான் கலருக்காக தான் சேர்க்கிறேன். ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மசாலா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு முதல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுலேயே நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த மசாலாவையும் போட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதை நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகுக்கு பதிலாக சோம்பு சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. மீடியம் சைஸில் 2 தக்காளி பொடியாக நறுக்கினது. இதோடைய 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். அப்போ தான் அதனோட பச்சை வாசனை போகும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். 3/4 கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை போட்டுக்கலாம். இந்த குழம்பு ஊற்றி நான் சாப்பிடும்போது கெடா விருந்தில் சாப்பிட்ற மாதிரி ஒரு உணர்வு வந்தது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. மசாலாவை போட்டு கலந்து விட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். மசாலா அரைக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் அரைக்கணும். இப்போ குக்கரை மூடி அதிகப்படியான தீயில் 1 விசிலும், குறைஞ்ச தீயில் 1 விசிலும் விட்டு எடுத்தாலே போதும். சிக்கன் நல்லா மிருதுவாக வெந்துடும். 2 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். வீடே மணக்கிற அளவுக்கு நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். காரசாரமான இந்த கோழிக்கறி குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.